This video sponsored by BuyMote. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலேயே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். ப்ளீஸ் உங்ககிட்ட தயவு செஞ்சு கெஞ்சி கேட்குறேன். +2 ரிசல்ட்டை அறிவித்த உடனே அன்பில் சொன்ன முக்கிய விஷயம். தமிழ்நாட்டில் +2 பொதுத் தேர்வு மார்ச் 3ஆம் தேதி தொடங்கி 25ஆம் தேதி முடிவடைந்தது. இதற்கான முடிவுகள் இன்று வெளியானது. இந்த முடிவுகளை வெளியிட்ட அமைச்சர் அன்பில் மகேஷ் முக்கியமான வேண்டுகோள் ஒன்றை விடுத்தார். அமைச்சர் அன்பில் மகேஷ் பேசுகையில், இந்த முறை தேர்வு எழுதியவர்கள் 7.92 லட்சம் பேர். இதில் தேர்ச்சி பெற்றவர்கள் 7.53 லட்சம் பேர். மாணவியர்கள் 4.54 லட்சம் மாணவியர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மாணவர்கள் 3.57 லட்சம் மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மாணவிகள் தேர்ச்சி விகிதம் 96.70% பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மாணவர்கள் தேர்ச்சி விகிதம் 93.16% பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மாணவர்களை விட 3.57% மாணவிகள் அதிகம் தேர்ச்சி பெற்றுள்ளனர். இந்த தேர்வில் தோல்வி அடைந்தவர்களுக்கு துணைத் தேர்வு நடக்க உள்ளது. தேர்வை 10,000 பேர் எழுதவில்லை. அவர்களுக்கு துணைத் தேர்வு நடக்க உள்ளது. இதற்கான தேதிகள் விரைவில் அறிவிக்கப்படும். தேர்வு எழுதாதவர்கள் அடையாளம் காணப்படுவார்கள். அவர்களில் நேரில் சந்தித்து தேர்வு எழுத வைக்கப்படுவார்கள். ப்ளீஸ் உங்ககிட்ட தயவு செஞ்சு கேட்குறேன், துணைத் தேர்வு எழுதுங்க. துணைத் தேர்வை எழுதினால் இந்த வருடமே நீங்கள் கல்லூரிக்கு போகலாம். உங்கள் நண்பர்களுடன் ஒன்றாக அமரலாம். பயப்பட வேண்டாம், தைரியமாக தேர்வு எழுத வாருங்கள். இவர்களின் பெற்றோர்களிடம் சொல்கிறேன், அவர்கள் தேர்வு எழுத அனுப்புங்கள். கடந்த முறையை விட இந்த முறை தேர்வு எழுதாமல் போனவர்கள் எண்ணிக்கை குறைந்துள்ளது. இது நல்ல விஷயம். ஆனால் 10,000 பேர் எழுதவில்லை என்பது சரியில்லை. அவர்கள் அடையாளம் காணப்பட்டு தேர்வு எழுத வைக்கப்படுவார்கள் என்ற முடிவுகளை வெளியிட்ட அமைச்சர் அன்பில் மகேஷ் வேண்டுகோள் விடுத்தார். +2 தேர்வு பொதுத் தேர்வு மார்ச் 3ஆம் தேதி தொடங்கி 25ஆம் தேதி முடிவடைந்தது. தமிழ்நாடு அரசின் பள்ளி கல்வித்துறையின் கீழ் தமிழ்நாடு முழுவதும் கடந்த மார்ச் 3ஆம் தேதி முதல் தமிழக பள்ளி கல்வித்துறை பாடத்திட்டத்தில் பயின்ற மாணவர்களுக்கு +2 பொதுத் தேர்வு நடைபெற்றது. இதற்கான முடிவுகளை இன்று வெளியானது. கடந்த ஆண்டுகளை விட கூடுதல் விகிதத்தில் மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். வழக்கம் போல் மாணவர்களை விட மாணவிகளை அதிக அளவில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். அரியலூர் மாவட்டம் 98.82% பெற்று முதலிடம். ஈரோடு மாவட்டம் 97.88% பெற்று இரண்டாம் இடம். திருப்பூர் மாவட்டம் 97.53% பெற்று மூணாவது இடம். கோவை மாவட்டத்தில் 97.48% பெற்று நான்காவது இடம். குமரி மாவட்டம் 97.1% பெற்ற ஐந்தாவது இடம். +2 பொதுத் தேர்வில் 26,887 பேர் ஏதேனும் ஒரு பாடத்தில் சென்டம் எடுத்துள்ளனர். கணினியில் 9,536 பேர் 100க்கு 100 மதிப்பெண் பெற்றுள்ளனர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.